ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிக்கு குழம்பு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இதுவும் வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் போடுறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வாங்க இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் 9 டாட்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? 9 டாட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட் டாட். ஓகேவா? நேர்புள்ளின்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்துட்டு நீங்கள் 1 வரைக்கும் முடிக்கணும். சரிங்களா? அதாவது ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வரும். இங்கே 9 டாட் வச்சுருக்கோமா, அடுத்த லைன் வைக்கும்போது இங்கே ஒரு புள்ளி குறைக்கிறோம். அதே மாதிரி கீழே ஒரு புள்ளி குறைக்கிறோம். குறைச்சிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம். லாஸ்ட்டாக 1 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு புள்ளியை விட்டுருங்க. விட்டுட்டு ரெண்டாவது புள்ளிக்கு நேராக இந்த புள்ளி இருக்கா, அதுக்கப்புறம் இதுக்கு நேராக இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது, ஒரு ஸ்கொயர் வரையலாம் இல்லையா, ஒரு பாக்ஸ் வரையலாம். அந்த மாதிரி இருக்கா, அந்த புள்ளி நீங்கள் கண்ணுக்கிட்ட அப்படியே பார்த்து கண்ணுக்கிட்ட அப்படியே என்ன சொல்கிறது, பார்த்தோனையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்க மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம போடுற கோலம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வரணும். இந்த 5 புள்ளியும் உள்ளே வர மாதிரி தான் நம்ம வந்துட்டு இப்போ போடுறத வந்துட்டு நம்ம அந்த 5 புள்ளி உள்ளே வர மாதிரி தான் போட போகிறோம். ஓகேங்களா? வந்துட்டு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மேலே ஃபஸ்ட்டு புள்ளி விட்டுட்டு 1 2 செகண்ட் புள்ளியிலேருந்து எண்ணிக்கோங்க. 1 2 3. அதே மாதிரி இந்த 3 புள்ளி மட்டும் இப்போ நினச்சிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி, இதுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி, அவ்வளோதான். மொத்தமாக வந்துட்டு 5 புள்ளி. இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. ஓகேவா? நாம் இப்போ போட போகிற கோலத்துக்குள்ளே இந்த புள்ளி உள்ளே இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு புள்ளியில் இப்படி வளைச்சி கொண்டு வந்துட்டு 1 2 3 இந்த 3 புள்ளி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஓகே, வளைச்சி கொண்டு வந்துட்டு இது இப்படி ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், 1 2 3 4 5 இந்த 5 புள்ளி உள்ளே வரணும் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த 5 புள்ளி நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம். இந்த 2 புள்ளி ஒட்டியே வாங்க. கொஞ்சம் ஒட்டியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி வளைச்சி கொண்டு வரீங்க. ஓகேவா? இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வந்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த புள்ளி இருக்குது இல்லையா, இங்கே வளைச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த புள்ளியை நம்ம வளைக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படியே வளைச்சி கொண்டு வந்து ஃபஸ்ட் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு போய் முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 4 புள்ளி 5 புள்ளி. ஓகேங்களா? பாருங்கள், இதில் 5 புள்ளி இருக்கா, இந்த 5 புள்ளியில் ஃபஸ்ட்டு புள்ளியை நம்ம சுழிச்சு விட்ருக்கோம். அதே மாதிரி 3 புள்ளி இடையில விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே 5வது புள்ளியை நம்ம சுழிச்சு விட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். வெளியில் 2 புள்ளி நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இதே டிசைனை நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி தான். இப்போ இங்கேருந்து வளைச்சிட்டு இதே மாதிரி தான் இந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, அது 3 புள்ளி மட்டும் தான் வரைய போகிறோம். இதில் கொண்டு போய் இப்படி வளைச்சிட்டு இங்கே சென்டரில் இந்த பாக்ஸ் மாதிரி நான் நினச்சிக்க சொல்லியிருக்கேன். இந்த புள்ளிக்கு அடுத்த புள்ளியிலேருந்து பாக்ஸ் மாதிரி நினச்சிக்க சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாக்ஸை சுற்றி வரும். ஓகேவா? இந்த சென்டரில் 5 புள்ளி இருக்கு இல்லையா, அந்த 5 புள்ளி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5. ஓகேவா? 5 இதில் வந்துட்டு 5 புள்ளி இருக்கா, இதில் 1வது புள்ளி நம்ம சுற்றி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்படி சுற்றிட்டு வந்து 5வது புள்ளியை சுற்றி இப்படி ஆரம்பித்த இடத்துக்கே முடிக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதேமாதிரி கீழே பாருங்கள், இங்கேயும் ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் டைப் தான் புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இப்படி வளைச்சி கொண்டு வரோம். ஓகே, புரிஞ்சுதா? கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு புள்ளியில் வளைச்சி கொண்டு வந்துட்டு 1 2 3 4 5. ஓகேவா? இது ஒரு பாக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம சுற்றி வரோம். இந்த 5 புள்ளி நம்ம சுற்றி வந்துட்டோமா. இப்போ உள்ள 5 புள்ளி இருக்குது இல்லையா, இந்த புள்ளியை மறந்துடுங்க, இந்த புள்ளியை விட்டுருங்க. இப்போ உள்ள 5 புள்ளி இருக்குது இல்லையா. இப்போது இந்த சென்டர் புள்ளி இதுதான். ஓகேவா? இந்த சென்டர் புள்ளியை நம்ம சுற்றி கொண்டு வந்துட்டு திருப்பி இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்கா, 1 2 3 4 5 இந்த பாக்ஸை நம்ம அப்படியே சுற்றி வரோம். உள்ளே இருக்கிற 5 புள்ளியும் அப்படியே சுற்றி வந்து இந்த லாஸ்ட்டு புள்ளி, அதாவது லாஸ்ட்டாக ஒரு புள்ளி இருக்கும். சரிங்களா? அந்த புள்ளியை நம்ம சுற்றி வந்துட்டு திருப்பி இந்த 5 புள்ளியும் தான், இந்த 5 புள்ளி உள்ளே இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா?
அந்த 5 புள்ளி சுற்றி வந்துட்டு சென்டர் புள்ளி சுற்றி வந்துட்டு திருப்பி இங்கே இருக்கிற 5 புள்ளியும் சுற்றி கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா? சிக்குக்கோலம் பொறுத்த வரைக்கும் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே முடிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஓகே. இப்போது இது வரைக்கும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த புள்ளிக்கு அடுத்தது. சரியா? இப்போது இங்கே 1 2 3 4 5 ஓகேவா? இந்த 5 புள்ளி நம்ம சேர்த்து ஒரு ரவுண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்படி. ஓகே. இந்த 5 புள்ளியை சேர்த்து நம்ம இப்படி ரவுண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழேருந்து இங்கே கீழேருந்து மேலே இருக்கிற புள்ளியை 1 2 3 4 5 இந்த 5 புள்ளி நம்ம சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த இப்படி பார்த்த மாதிரி ரவுண்ட் பண்ணோம். இப்போ இப்படி பார்த்த மாதிரி ரவுண்ட் பண்ண போகிறோம். டைரெக்ஷன் அப்படியே மாறுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த புள்ளிக்கு அடுத்த புள்ளி 1 2 3 4 5 இங்கே மட்டும்தான் 5 புள்ளி இருக்கும். இங்கெல்லாம் 4 தான் இருக்கும் பாருங்கள். இங்கெல்லாம் 4 தான் இருக்குது, இங்கே 5 இருக்குது. அந்த 5 புள்ளியை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், வளைச்சி விடுறோம். ஓகேங்களா? தென் இங்கேயும் 5 புள்ளி, எது 5 புள்ளி, இது 5 புள்ளி இருக்குது சென்டரில். அப்போ இந்த 5 புள்ளி நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி வளைச்சி கொண்டு வந்து முடிக்கிறோம். ஓகேவா? இவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்குறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கா? ஆனால் நீங்கள் போடும்போது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? சிக்குக்கோலம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு சிக்குக்கோலத்தை வந்து போடணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஈஸியான கோலத்துலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான கோலத்தை போட போட உங்களுக்கு வந்து கஷ்டமான கோலம் கூட அப்படியே கண்ணுக்கு அழகாக தெரியும். ஓ, இந்த புள்ளி சுற்றி இப்படி வரணும் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் கலர் கொடுத்துட்டு காட்டுறேன். பாருங்கள், கலர் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போது எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோங்கிறது அழகாக இந்த மாதிரி கலர் கொடுத்ததுக்கப்புறம், டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கோலங்கள் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த கோலம் எந்த அளவுக்கு நீங்கள் சூப்பராக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு அழகான கோலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது கோலம் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த கோலமும் போட்டு காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச்.